பெரியவர்களே, உங்கள் எல்லாரையும் பார்த்துறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஊரை விட்டு கிளம்பி 4 நாளாவது, எல்லாருக்குமே தெரியும். நான் ஊரை விட்டு கிளம்பி 4 நாளாவது. நேற்று சேலத்தில் மீட்டிங் போனோம். ஜெகதீசன் சொன்னார், ஒரு லேடிஸ் பேசினாங்க அப்படின்னு. எங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நாங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை எடுத்துக்கிட்டே இருக்கோம். நேற்று ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம், இன்னைக்கு பார்க்குறப்ப இன்னைக்கு ஒரு பாடம் கற்றுக்கிறோம், நாளைக்கு ஒரு பாடங்கள். நான் கடையில் உட்காந்தா ஒரு நாளைக்கு 1000 தான் பறிப்போம், 2000 தான் பறிப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி எல்லாரும் வேணும். உத்தரவு போட்டாங்க எழுச்சி மாநாடு வரணும்ட்டு. இந்த எழுச்சி மாநாடுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து எவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி, ஏன்னா எல்லாம் பேச வேண்டியவங்களும் பேசிட்டாங்க, நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு நோக்கம் எழுச்சி மாநாடு, எழுச்சி மாநாடு, எழுச்சி மாநாடு. அது ஒன்று தான். எல்லாரும் அங்கே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருச்சி எழுச்சி மாநாடு வெற்றி மாநாடாக அமைய நமது கிளை சங்கங்களிலிருந்து கருத்துக்குறையும் ஆலோசனைகளையும் வழங்க கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நிலக்கோட்டையிலிருந்து கிளை சங்கத்தின் தலைவர் அவர்கள் அவருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும். இதற்குரிய சமுதாய பெரியவர்களே, இன்றைய தினம் திருச்சி மாநாட்டின் எழுச்சி மாநாட்டிற்கு இங்கே வருகின்ற அத்தனை சான்றோர்களுக்கும், கிளைச்சங்கத்தினுடைய சான்றோர்களுக்கும் மற்றும் இங்கே வருகின்ற அனைவருக்கும் எங்களது நிலக்கோட்டை வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று கூறி நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த எழுச்சி மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றுவதற்கு அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று. எங்கள் ஊரிலே ஏற்கனவே நாங்கள் இளைஞர் சங்கம் வைத்து பல நல்ல காரியங்களை செய்து வந்திருக்கின்றோம். உதாரணத்திற்காக நாங்கள் மாசி மாதம் மகா சிவராத்திரி சென்று நமது மொட்டுமொத்தத்திலே மகா சிவராத்திரி திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டு வந்துள்ளோம். அந்த சமயத்திலே நம் மக்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து அங்கு வந்தால் போவதற்கு வருவதற்கு பஸ் வசதி இல்லாத இருந்த காரணத்தினாலே நாங்கள் எங்கள் நிலக்கோட்டை சங்க இளைஞர் சங்கத்தில் இருந்து அன்று ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சில நிகழ்ச்சிகளை நடத்தி அங்கே மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இருந்து கொண்டு வந்தோம் என்பது இந்த நினைவு என்று நாங்கள் இந்த எழுச்சி மாநாட்டிற்கு எங்களால் இயன்ற பொருளுவதையும் எங்களால் இயன்ற வேன் வசதி செய்து நாங்கள் நிச்சயமாக இந்த எழுச்சி மாநாட்டிற்கு வெற்றி மாநாட்டை நடத்தி கொடுப்போம் என்று கூறி அன்பிற்கு இங்கே வாய்ப்பளிப்பதற்கு விடைபெறுகின்றேன். வணக்கம். காலத்தினுடைய